முதலமைச்சர் சரித்திர புத்தகத்தை சரியா படிக்கணும்னு பாக்குறேன். வேறங்கண்ணா இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு அவர் குடோன்ல சோதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் சென்னையில் இருக்க குடோன்லேயே சோதனை நடந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் என் பேரில் ஒரு டிஃபமேஷன் சூட், கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதாவது முதலமைச்சர்கிட்ட தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரக்ஸ் இஷ்யூவில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம். அதற்கான பதிலை சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல. இன்னைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் வெளியே வந்து பதில் சொல்லுங்க. ஆனால் இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சரின் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. யாருக்கும் சந்தேகம் குறைய போகிறதில்ல. இன்றைக்கி ஜாஃபர் சாதிக் நான் முதலிருந்து சொல்கிறது, சென்னைக்குள்ளே மெத் லேபே ஓட்டிகிட்டு இருக்காங்க. லேப் இல்லாமல் நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக்லாம் தயாரிக்கவே முடியாது. நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்கணும்னா லேப் வேணும். அந்த லேப் சென்னைக்குள்ளே எங்கே இருக்குது? இன்றைக்கி குடோனில் வேறு வேறு இடத்தில் நடக்கக்கூடிய சோதனையை வைத்து பார்க்கும் பொழுது அது லேபாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் இருந்தால் சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்க முடியும். தயாரித்த பிறகு கொரியர் கம்பெனியில் டெல்லிக்கு அனுப்புகிறீங்க. டெல்லிக்கு போன பிறகு டெசிகேட்டட் கோகனட்டில் கலந்து வெளியே அனுப்புகிறீங்க. ஸோ எங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விடை கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உச்சபட்சமாக நாம் சொல்லுவோம், எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல முதலமைச்சர் அவர்கள் என் மீது டிஃபமேஷன் சூட் போட்டுட்டு இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்வது போல இருக்கு. மக்களுக்கு தேவை பதிலுங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேச வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.